பூவுலகில் உள்ள சிவபக்தர்கள் அனைவரையும் பாலகிருஷ்ணனாகிய நான் நமஸ்கரிக்கின்றேன். இந்த 4ஆம் பாகத்தில் சிவபுராண விளக்கத்தை பார்ப்போம். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே, நீ ஜோதி வடிவில் இருப்பவன், அதுவும் மாசற்ற ஜோதி என்றார். உன்னிடம் களங்கம் என்பதே கிடையாதே. நன்றாக மலர்ந்த மலர் எப்படி இருக்குமோ அப்படி அழகாக இருப்பவனே என்கின்றார். தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. தேசனே என்றால் ஒளி பொருந்தியவன். தேனார் அமுதே, ஒரு நதியைப் போன்று தேன் ஆறாக ஓடினால் அது அமுதம் போன்று இருக்கும். அதுவும் ஆறா அமுதே என்றால் திகட்டாத அமுதாக இருக்கின்றார். சிவபுரனே என்கின்றார். சிவபுரனே என்றால் சிவபுரத்தில் இருக்கின்றார், கைலாயத்தில் இருக்கின்றார். பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனே. இப்படி சொன்னவுடன் சிலருக்கு ஒரு சந்தேகம் விழும், என்ன ஆரியனே என்கின்றாரே என்று. ஆசிரியனே என்று இருக்க வேண்டும். சி என்ற எழுத்து விடப்பட்டுள்ளதால் அழிந்திருக்கிறது. ஆகவே ஆரியனே என்று இருக்கிறது, அவ்வளவுதான். அதே போன்று புல்லாகி பூடாகி என்று வரும்போது பூண்டாகி என்று இருக்க வேண்டும். அந்த 3 சுழியின் அதுவும் அழிந்திருக்கிறது. ஆகவே பூடாகி என்று இருக்கின்றது. நேசாருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருந்திறனை பேராதே. என்னிடம் அன்போடு பழகி வந்த ஒருவரை போன்று என் நெஞ்சத்தில் உள்ள ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்களையும் அறுத்து, ஆணவம் என்றால் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பது. கன்மம் என்றால் இயற்கைக்கு எதிராக பாவச் செயல் செய்வது. மாயை என்றால் கற்பனை நினைவுகள். ஒரு ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு அதில் பல அடித்துச் செல்வதைப் போல் நாம் பார்க்கின்றோம். அதுபோல என் நெஞ்சில் உள்ள கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அடித்துச் செல்லும் பேராறாக போன்றவனே என்கின்றார். ஆறா அமுதே அளவிலா பெம்மானே என்கிறார். திகட்டாத அமிர்தம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடலை கடைந்து கொண்டிருந்த சமயத்தில் வாசுகி என்ற பாம்பு விஷத்தை கக்க பலரும் பல திசைகளில் ஓடுவார்கள். அவ்வளவு கடுமையான விஷம் அது. கடைசியாக அந்த விஷத்தை மகாதேவர், அதாவது சிவபெருமான் குடித்துவிட உடனே பார்வதி அவரது கழுத்தை பிடிக்க விஷம் கழுத்திலேயே தங்கிவிடும். ஆகவே அவருக்கு நீலகண்டர் என்ற பெயர் உண்டு. நஞ்சுண்டீஸ்வரர் என்றும் அழைப்பார்கள். பிறகு அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை சாப்பிடுபவர்களுக்கு மரணம் என்பதே கிடையாது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அமிர்தத்தை ஆறா அமுது என்று பெயர் காரணம் பெற்று திகட்டாதை என்றிருக்கும். அப்படிப்பட்ட அமிர்தம் கூட மாணிக்கவாதகருக்கு திகட்டிவிடும். ஆனால் சிவபெருமானை ஆறா அமுதே, உங்களுக்கு அளவு என்பதே கிடையாது என்கின்றார். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே. என் உள்ளத்தை நீர் போல உருகச் செய்து என் இன்னூராய் இருப்பவனே. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்றார். சிவபெருமான் இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் அடியவர்களின் துன்பங்களுக்கு பங்கெடுத்து துன்பத்தை ஒழிப்பவர். அன்பர்க்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய். அன்பினால் தன்னை வணங்கும் அடியவர்களுக்கு அன்பே உருவாக இருப்பவர். தம்மிடம் அன்பு இல்லாதவர்களுக்கு சற்று விலகியே இருப்பார். ஜோதியனே, துன்னுருளே, தோன்றா பெருமையனே,
எல்லாமும் தானேயாகி அதுவும் தானாக இல்லாது இருக்கின்றவனே ஜோதி ஸ்வரூபமாக இருப்பவர் அடர்ந்த இருளாகவும் இருப்பார். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. மாணிக்கவாசகர் திருவம்பாவையில் முதல் பாடலாக ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதி என்று பாடுகின்றார். கால எல்லைக்கு அப்பாற்பட்டவர், உலகில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பே இருப்பவர். அவர்தான் தொடக்கம். அந்தம் என்றால் முடிவு. ஆதி நடு அந்தம். நான் வாழ்ந்து கொண்டிருப்பது நடு என்றுதான் நினைக்கின்றேன். இது நடுவா இல்லை அந்தமா என்பதை சிவபெருமான் தான் முடிவு செய்ய முடியும். ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, என் மீது அன்புள்ளம் கொண்டு அதன் மூலம் என்னை திருப்பரந்துரைக்கு வரும்படி செய்து என்னை அழைத்து ஆட்கொண்ட தந்தையே என்கின்றார். கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. கூறிய மெய்யறிவினால் அன்பு கொண்டு உணர்பவர்கள் தமது மனத்தினாலும் நுட்பமாக உணர்வதற்கும் இயலாத அதிநுட்பமான உணர்வே என்கின்றார். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. போக்கும் வரவும் புணர்வும் என்றால் அது மனிதர்கள்தான். நமக்குத்தான் பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு, நடுவிலே சில காலம் வாழ்வதும் உண்டு. சிவபெருமானுக்கு எதுவுமே இல்லாத புண்ணியவான். காக்கும் என் காவலனே, காண்பரிய பேரொழியே, என் காவலனே என்று கூறியிருப்பதால் உலக மக்கள் அனைவரையும் காக்கும் காவலனாக இருக்கின்றார். ஆனால் அந்த காவலனை மாணிக்கவாசகர் போன்று ஒரு சிலர் தான் காண முடியும். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை என்பார்கள். அந்த பழமொழியும் உடைத்து சிவபெருமான அடியை பற்றிவிட்டு நம்மை போன்றும் மற்றவர்களும் பிறவி துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக திருவாசகத்தை நமக்கு தந்து தவறு செய்தால் பல பிறவிகள் உண்டு என்பதையும் சொல்லிவிட்டு அவரே நமக்கு குருவாகவும் ஆகியிருக்கின்றார். ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்கா என்ற தோற்றச் சுடருடையாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற போது சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம் கொடுக்கும். அத்தா என்றால் தந்தையே, யாவர்க்கும் மேலானவனே, என்றும் நிலை பெற்ற அழகும் சுடரும் ஒளியும் சொல்வதற்கு இயலாத நுண்ணிய உணர்வுமாய் இருப்பவரே என்கின்றார். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். 1900 நான் நடுத்தர வர்க்கத்தினருக்காக இதை கூறுகின்றேன். மற்றவர்களுக்கு நம்மை விட வசதி படைத்தவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே பல வசதியான பொருள்களை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு அடையாளம் சொல்ல வேண்டும் என்பதற்காக மிடில் கிளாஸ் அவர்கள் 60களில் வானொலி பெட்டி இருக்கும், 70ல் டேப் ரெக்கார்டர் போன்ற வீடுகளில் இருக்கும், 1980ல் தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், 1990ல் லேண்ட்லைன் டெலிஃபோன் வசதி வந்துவிட்டது, 2000ல் செல்ஃபோன் வந்துவிட்டது, 2010ல் யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் என்று வந்துவிட்டது, 2020ல் டூ வீலர், கார் என்பது பல வீடுகளில் வந்துவிட்டது. இப்படி விஞ்ஞான முன்னேற்றத்தில் எந்த அளவு முன்னேறினாலும் அந்த பொருள்களிலெல்லாம் சிவன் இருக்கின்றார் என்பதுதான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். அத்தனை மாற்றத்திலும் நீ இருக்கின்றார். மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, என்னை பூவிலே இருந்து மீட்டு இங்கே அழைத்து வந்து பழைய வினைப்பயன்கள் எதுவும் என்னிடத்தில் ஒட்டாமல் செய்திருப்பவரே. வினைப்பயன் இருந்தால் மீண்டும் பிறவி உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தேற்றனை தேற்ற தெளிவே, என் சிந்தையுள் ஊற்றான் உண்ணான் முதலை உடையானே. இப்படி
வேறு வேறாக அறிவுப் பொருளாக மாறி மாறி உருவம் எடுத்தாலும் கடைசியில் அந்த உயிர்களுக்கு ஓர் தெளிவை தருபவனே. தொட்டனை தூறும் மணக்கேடி மாந்தற்கு கற்றனை தூறும் அறிவு என்று வள்ளுவர் சொன்னது ஒன்று. துறக்கின்ற அரிய அமிர்தம் போன்றவனே என்கின்றார். வேற்று விகாரம் விடக்கொடும்பின் உள்கிடப்ப மனித உடல் என்பது வயது ஏற ஏற மாற்றங்கள் வருகின்றது. முதலில் குழந்தையாக இருப்பார்கள், பிறகு சிறுவன், பின் வாலிபன், பின் முதியவன். இப்படி பல மாற்றங்கள் நம் உடலில் ஏற்பட்டாலும் அந்த உடம்பிற்குள்ளும் நீ இருக்கின்றாய். ஆற்றேனும் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி போர்ந்திருந்து ஒய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினப்பெருமை சாராமே. பூவுலகில் உன்னை போற்றி துதித்து வந்ததால் எனது தீவினைகளை முற்றிலும் மறுத்து இனி என்னிடத்தில் ஒட்டாததால் பிறப்பு என்று இல்லாமல் எழுதால் கள்ளப்புறக்கரும்பை கட்டழிக்க வல்லானே. நான் மீண்டும் இப்பூவுலகில் பிறந்து ஐம்பொருள்களால் தவறு செய்து விடாமல் இருக்க ஐம்பொருள்களால் மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்பொருள்களால் வரும் கெட்ட எண்ணங்களையும் செயல்களையும் அழித்த வல்லவனே. நல்லூரில் நட்டம் என்றாடும் நாதனே. தில்லையில் உனது கோவிலில் நள்ளிரவில் நட்டம் பயின்று நட்டம் என்றால் இரண்டு அர்த்தங்கள் உண்டு. நஷ்டம் என்று சொல்லுவார்கள், எனக்கு நட்டம் ஏற்பட்டு விட்டது, நான் அந்த பிசினஸ் பண்ணேன், இதில் நட்டம் வந்து விட்டது என்று சொல்வார்கள். அப்படி இன்னொன்று நாட்டியம், நாட்டியம் ஆடுதான் சொல்வதற்கு நட்டம் என்று இன்னொரு அர்த்தம் உண்டு. நட்டம் பயின்றாடு என்ற தலைவா, இதை வியாக்கிரபாத என்ற முனிவர் புலிக்கால்கள் வேண்டும் என்று வரத்தை உன்னிடம் வாங்கி பெற்றுக்கொண்டார். எதற்கு? புலிக்கால்கள் இருந்தால்தான் மரங்கள் மேல் ஏறி பூக்களை பறிக்க முடியும். அவர் சிறந்த பக்திமான், ஆகவே அவரும் புலிக்காலை பெற்றுக்கொண்டார். உன்னை தரிசிக்க வரும் சமயத்தில் நந்தியம் பெருமான் அவர்கள் உன்னை பார்க்க அனுமதிக்கவில்லை என்று கூறிவிட்டார். உடனே அவர் சரண சிருங்க ரகித நடராஜ சோஸ்திரம் என்ற பாடலை பாடி அந்த பாட்டிற்கு தகுந்தபடி சிவபெருமானும் நடராஜராக நடனமாடி தரிசனம் கொடுத்து விட்டார் வியாக்கிரபாதருக்கு. அது என்ன பாடல்? 10 பாடல்கள் கூறியிருக்கிறார். நான் ஒரே ஒரு 8 வரி மட்டும் பாடுகின்றேன், பொறுமையாக கேளுங்கள். சதஞ்சித முஜந்தித நிகுஞ்சித பதம் ஜலஜலஞ்சலித மஞ்சு கடகம் பதஞ்சலி திருகஞ்சன மனஞ்சன மதஞ்சல அதம் ஜனன பஞ்சநகரம் கதம்பருசிமம் பரவசம் பரமமம் புத கதம்ப அவிடம்ப கவளம் சிதம்புதிமணிம் புதகுதம்புஜரபிம் பரசிதம்பர நடம் ஹிரிபஜ. இதுபோன்று 10 பாடல்களை பாடியிருக்கிறார். இந்த பாட்டிற்கு நடராஜர் நடனமாடியும் ரசித்தார். அது மட்டுமல்ல, தற்போது நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து பூமியின் மையப்பகுதி சிதம்பரம் நடராஜர் கோவில் என்றும் அதிலும் குறிப்பாக அவர் இருக்கும் சன்னதிதான் நடுப்பகுதி என்றும் நிரூபித்திருக்கின்றார்கள். தில்லையில் கூத்தனிய தென்பாண்டி நாட்டானே தில்லையில் நடனமாடிக் கொண்டிருப்பார் என்று மட்டும் நாம் நினைத்துவிடக்கூடாது, வேறு ஒன்றுமே செய்யவில்லையோ என்று. வியாக்கிரபாதரின் மகன் உபமன்யு என்ற பெயர். அவன் தேவர்களுக்கும் காமதேனு பசு இருக்கிறதே, அந்த பசுவின் பாலை பருகி இருப்பவர் அவர். அப்படிப்பட்டவர் இந்த தில்லை சிதம்பரத்துக்கு வந்த பிறகு அவரால் அந்த பாலின் ருசியை பார்த்துவிட்ட அவர் சாதாரண பசும்பால் அவருக்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர் சாப்பிட மறுக்கின்றார். அவர் என்ன சொல்லியும் கேட்கவில்லை. பையன் உட்கார்ந்து விட்டார். நம் ஊரில் பசும்பாலை பருக மாட்டேன்னு சொன்னால் பிடிவாதம் பிடிக்க சிவன் உடனே பார்க்கடலையே தில்லைக்கு திருப்பி விட்டார் என்று புராணம் கூறுகின்றது. அதன் காரணமாகவே பட்டினத்தாரின் கணக்காளராக இருந்த சேந்தனார் பாடிய பாடல்தான்
பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த வீரான் என்ற பாடல். அதில் பார்க்கல் ஈந்த வீரான் என்று திருமாலுக்கும் அவர் சக்கரம் கொடுத்திருக்கிறார் என்ற வரியும் வருகின்றது என்று அந்த பாடலில் சேந்தனார் கூறியிருக்கின்றார். அல்லல் பிறவி அறுப்பானே, மனித பிறவி என்பதே மிகவும் துன்பப்பட வேண்டிய ஒரு பிறவி என்கின்றார். அவனது அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த மனித பிறவி என்ற ஒன்றை மிக்க நிம்மதி மற்றும் பேரின்பம் என்றால் என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சொல்லற்கரியானை சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லூரும் ஏத்த பணிந்து என்கின்றார். சொல்லற்கு அரியானை என்றால் நாம் விவரித்து சொல்வதற்கு அரியவன். அவனை யாராலும் விவரித்து சொல்ல இயலாது. ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியாது. நமக்கு தெரிந்தவரை நாம் கூறுவோம். இப்போது நான் உங்களிடம் கூறவில்லையா எனக்கு தெரிந்ததை? எனவே அவனது திருவடிக்கு என்றால் அவரது திருவடிக்கு எல்லோரும் பணிந்து புகழும்படி அங்கே இருப்பார்கள். எப்போது அங்கு இருப்பார்கள்? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார். பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் கூறியுள்ளபடி ஒருவர் நடந்தால் நிச்சயமாக பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று சிவபுரத்தில், அதாவது கைலாசத்தில் வாழலாம் என்பதுதான். இதுவரையில் 4 பாகங்களையும் பொறுமையாக கேட்டளித்த சிவபக்தர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவனின் அருளால் எந்த ஒரு கெட்ட நோயோ அல்லது துன்பங்களோ யாருக்கும் வராமல் இருக்க சிவனை வேண்டிக் கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.